மூணாறு பூப்பாறை சுற்றுலா வழித்தடத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். மேகங்களால் சூழப்பட்ட இந்த அழகிய மலைத்தொடர், அவற்றின் உயரமான மரங்கள் மற்றும் அதனை ஒட்டி வளைந்து நெளிந்து செல்லும் அகன்ற சாலை, மேலும் பள்ளத்தாக்குகளிலும் மலைச்சரிவுகளிலும் பச்சை பசேலென காட்சியளிக்கும் தேயிலை தோட்டங்கள் என இயற்கையின் சிகரமாக திகழும் இந்த பகுதிகள் அனைத்தும் தென்னிந்தியாவின் கேரள மாநிலமான இடுக்கி மாவட்டத்தின் மூணாறு மலைவாசஸ்தலத்திலிருந்து பூப்பாறை என்ற மலை கிராமம் வழியே தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்திற்கு செல்லும் வழிகளில் அமைந்துள்ள காட்சி புள்ளியாகும். இந்த மலைகளையும் தேயிலை தோட்டங்களையும் மேக கூட்டங்கள் மலையின் மீது அமர்ந்திருப்பதையும் காண அவைகள் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் காட்சியளிக்கின்றன. இந்த மலைத்தொடர்கள் அனைத்தும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை சார்ந்ததாகும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் நமது நாட்டின் வடக்கே அமைந்துள்ள தி ஹிமாலயாஸ் அல்லது இமயமலைகளை விட பழமையானது என்று நம்பப்படுகிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி துவங்கி கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா மாநிலங்களை கடந்து பின் குஜராத் மாநிலத்தில் முடிவடைகிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை சகாயட்ரி மலைத்தொடர் என்றும் அழைக்கின்றனர். இந்த மலைகள் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் தட்பவெப்பநிலை மற்றும் பருவ மாற்றங்களுக்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த மலைகளில் ஏராளமான மூலிகை செடிகளும் டிம்பர் போன்ற மிக உயர்ந்த மரங்களும் காணப்படுகின்றன. மேலும் யானை, புலி, சிறுத்தை, கரடி, குரங்கு, மான், காட்டுப்பன்றி, காட்டெருமை போன்ற வனவிலங்குகளும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிக அளவில் வசிக்கின்றன. இந்த தேயிலை தோட்டங்களை காண அவைகள் பச்சை பசேலென அழகாகவும் அற்புதமாகவும் உள்ளன. இந்த மூணாறு பகுதிகளின் இந்த தேயிலை தோட்டங்களை இந்தியா சுதந்திரம் அடையாத காலத்தின் முந்தைய நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்டது. அந்த காலகட்டங்களில் பெரும்பாலான விலங்குகள் வசிக்கும் வனப்பகுதிகளும் காட்டுப்பகுதிகளும் அழிக்கப்பட்டு வியாபார நோக்கில் லாபம் ஈட்டுவதற்காக அவைகள் தேயிலை தோட்டங்களாக மாற்றம் செய்யப்பட்டன. நவீன காலங்களில் நாம் அதை சுற்றுலா தலங்களாக பார்வையிட்டு கொண்டிருக்கின்றோம். எனினும் இப்பகுதிகள் அனைத்தும் இயற்கை வளம் கொண்டதாகவே காணப்படுகிறது. இந்த சாலையில் பயணம் செல்ல அது அழகாகவும் அற்புதமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. இங்கு 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை வானிலை மாற்றம் ஏற்படுகின்றது. மழை சாரல் அடித்து பின்பு மேகங்கள் சூழ்கிறது. லேசான வெயில், பின்னர் வேகமான காற்று என மாறி மாறி இந்த சாலையில் பயணிக்கும் போது பார்க்கவும் உணரவும் முடியும். இந்த சாலை கடந்த 2020ஆம் ஆண்டிற்கு முன்னர் இது மிகவும் சிறிய சாலையாக காணப்பட்டது. நாங்கள் இந்த சாலைகளில் பல முறை பயணித்துள்ளோம். தற்போது இந்த சாலை விரிவுபடுத்தப்பட்டு ஒரு திறக்கப்படாத டோல்கேட்டும் மூணாருக்கு சில கிலோமீட்டர்கள் முன்பு உள்ளது. மன்சூன் பீரியட்ஸ் என்று அழைக்கப்படும் பருவ காலங்களில், அதாவது அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இந்த சாலை வழியே பயணம் செய்யும்போது அவைகள் அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும். மேலும் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் ஜூன், ஜூலை மாதங்களிலும் இவ்விடங்கள் மென்மையான வானிலையில் இருக்கும். இந்த சாலை மூணாறு பூப்பாறை சாலையாகும். இவ்விரண்டு ஊர்களுக்கு இடையேயான தொலைவு 32 கிலோமீட்டர். இந்த 32 கிலோமீட்டர்களையும் நீங்கள் இந்த சாலை வழியே கடந்து செல்லும் போது முழுக்க முழுக்க காட்சி புள்ளிகளாகவே அமைகிறது.
இந்த சாலையில் பயணிக்கும்போது கேப் ரோடு ஃபுல் வியூ பாயிண்ட், லாக்ஹார்ட் கேப் வியூ பாயிண்ட், சின்னகானல் வாட்டர் ஃபால்ஸ், சன்செட் வியூ பாயிண்ட், ஆனையரங்கல் டேம் போன்ற பகுதிகளை கண்டு ரசிக்கலாம். பூப்பாறை என்பது கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகிய கிராமமாகும். பூம்பாறை என்பது தமிழ்நாட்டின் கொடைக்கானல் அருகே அமைந்துள்ள அழகிய மலை கிராமமாகும். சிலருக்கு பூப்பாறைவிற்கும் பூம்பாறைக்கும் குழப்பம் ஏற்படுகிறது. கேரளத்தின் பூப்பாறை வில்லேஜிலிருந்து தமிழ்நாட்டின் பூம்பாறை வில்லேஜிற்கு செல்ல வேண்டுமானால் 4½ மணி நேர பயண தொலைவில் 157 கிலோமீட்டர்களை கடக்க வேண்டும். இந்த பூப்பாறை கிராமத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் ஆனையரங்கல் நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் தேனி மாவட்டம் தேனியிலிருந்து மூணாறிற்கு பேருந்து சேவையும் இருக்கிறது. நீங்கள் தேனியிலிருந்து போடி நாயக்கனூர் வழியாக மூணாறு செல்லும்போது அல்லது மூணாறிலிருந்து தேனிக்கு வரும்போது இந்த அழகிய மலைத்தொடர்களையும் தேயிலை தோட்டங்களையும் கண்டு ரசிக்கலாம். இயற்கை ஆர்வலர்களுக்கு இவ்விடங்கள் அனைத்தும் ஒரு வரப்பிரசாதமாகும். இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயம் மனம் அமைதி பெறும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். பயணங்கள் ஒருபோதும் முடிவடைவதில்லை. ஒவ்வொரு பயணமும் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவத்தை தரலாம். ஒரு மனிதனின் பிறப்பு என்பது அம்மனிதனின் இறப்பை நோக்கியதின் பயணத்தின் துவக்கமாகும். ஒரு மனிதனின் இறப்பு என்பது அவனது ஆன்மாவின் மற்றொரு பயணத்தின் துவக்கமாகும். சிலருக்கு சில பயணங்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்து விடுகின்றன. ஆனால் சிலருக்கு பயணங்களே வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது. நான் வின்டர் ஜோஸ். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.